ஓம் ஓசாபோவாய நமஹ. ஓம் ஜகத்குரு சத்குரு பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனையே நமஹ. ஓம் ஜகத்குரு சத்குரு பகவான் ஸ்ரீ ஹோலீஸ்வரியே நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பேட்டரி டவுன், அதனால் பேட்ரி போட்டுட்டு அப்புறம் வரும். பேட்டரி டவுன் காட்டுது. இப்போ என்ன அப்படின்னா, எல்லாருமே மக்களே, சிறப்பாக மெட்ராஸ் ரேடியோ குரூப், மெட்ராஸ் ரேடியோ உறவுகளே, நீங்கள் சிரமப்பட்டு எஸ்குமார், மோகன், நாச்சிமுத்து, இந்த 3 பேரும் மிகவும் முக்கியமாக இதில் போஸ்டிங்ஸ் எல்லாம் நிறைய போட்டு இதை நடத்திட்டு வர்றீங்க. பாராட்டுக்குரியது. அந்த மெட்ராஸ் ரேடியோ அது. ஆனால் அந்த மெட்ராஸ் ரேடியோ உங்களுக்கு தெரியும், அங்கே சத்சங்கம் நடந்துகிட்டு இருந்தது. பத்மநாபன், எஸ்பி ஒய்ஃபு, பத்மநாபன் ஒய்ஃபு, அப்புறம் நிறைய பேரெல்லாம் வந்து அங்கே சத்சங்கம் நடக்கும். அதில் இருந்து கலந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள்லாம் கலந்துக்கல இன்னும், அது உங்கள் புண்ணிய குறைவு. அந்த சத்சங்கத்தில் கலந்துக்கின்ற புண்ணியவான்களில் சிறப்பானவர் பத்மநாபன். ஏன் அப்படின்னா, கர்ராவுடைய, அதனால தான் ஜெம் bestowed or blessed by the Madras Radio, a gem, a divine gem. பத்மநாபன் வந்து அப்படி. ஏன் அப்படின்னா, கர்ரா விஸ்வமகாமுனி மகாசித்தர், இவன் வெறும் கருவிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை, கருவி. இந்த மகாசித்தர் இந்த உலகத்தையே மாற்றி தலைகீழாக போயிட்டுருக்கிற உலகத்தை நேராக பண்ணக்கூடிய லிட்ரேச்சர் நம்ம மூலமாக கொடுத்துருக்காரு. அந்த லிட்ரேச்சரை முதல் முறையாக பிரிண்டில் கொண்டு வந்த புண்ணியவான் தான் பத்மநாபன். ஏதாவது சாதாரணமாக இல்லை, ஆக்ஸ்ஃபோர்டு லெவல். அதெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து அற்புதமாக போட்டு கொண்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ எடுத்து அது அந்த புஸ்தகங்களை எல்லாம் காட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக அவர் எவ்வளோ தூரம் தவம் செஞ்சுருக்கார் அப்படின்னு. சின்சியாரிட்டினா பத்மநாபன் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ரேர் பர்சனாலிட்டி பத்மநாபன். அந்த தத்துவத்தை புத்தகங்களை எல்லாம் படித்து எல்லாத்தையும் இது கம்ப்ளீட்டாக உணர்ந்தாருன்னு சொல்ல முடியாது. பரோட்ச அளவு பெற்று தனக்கு வருகின்ற துக்கங்களை எல்லாமே இப்போ அவருக்கு வராத துக்கம் கிடையாது. அவ்வளோ தூரம் பகவான் வந்து அவரை சோதித்தார். அதுக்கு எல்லாமே இந்த லிட்ரேச்சர் தான் அவருக்கு கை கொடுத்துருங்கிறது தெள்ள தெரியும். இல்லாமல் இருந்ததுன்னா அது பங்காயிருப்பார். என்னங்கதா அவருடைய அவருக்கு வந்த துகம் அது அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க, அல்லது தெரிஞ்சுங்க எப்படியோ. அவ்வளவு துக்கத்தை பகவான் கொடுத்துருக்கார் வேணுன்றது. அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவே பகவான் கொடுத்தது எல்லாமே நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் பகவான் துக்கத்தை கொடுக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் இது திருந்தும், இல்லை திருந்தாது. அதனால் அப்படி வந்து அப்பேற்பட்ட புண்ணியவான் தான் பகவான். அந்த பகவான் தான் வந்து கராவுக்கு கொடுத்து அந்த கராவுடைய லிட்ரேச்சரெல்லாம் பிரிண்ட்டாக போட்டிருக்கார். பிரிண்ட்டாக போட்டதுனாலும்
பிரிண்ட்டு கால வெள்ளத்தில் போயிடலாம். ஆனால் அந்த அமைப்பு எல்லாம் போட்டு எடிட் பண்ணி அழகாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதனுடைய சிறப்பு. ஆக இந்த கோலி சுருதிக்கு என்னுடைய 18 வால்யூம், அதுக்கு அந்த 18 வால்யூத்துக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டாரு, எல்லாம் கரெக்ட் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து மொத்தம் 52 வால்யூம். அவருக்கு தெரியாத வால்யூம் வந்து இந்த ஒரு 10 வால்யூம் வந்து இது இந்த த மோஸ்ட் ப்ராக்டிக்கல், த மோஸ்ட் சூப்பர் சயின்டிஃபிக், த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் சூப்பர் சயின்டிஃபிக் தீசிஸ் ஆன் த கோலி சுருதி. அது ஒரு 10 வால்யூம் சுமார் 4000 பக்கம் இருக்கும், 4000 பக்கம் இருக்கும். அது இன்னும் அவருக்கு கொடுக்கப்படலை, அது இருக்குது. அது தவிர மீதி எல்லாமே அவர் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அதெல்லாம் பிரிண்டிங் வரும், எல்லாம் அது வரும். இப்போ 8 வால்யூம் 10 வால்யூத்தை பிரிண்ட் போட்டிருக்காரு. அது எவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ அற்புதமாக சின்சியாரிட்டி. அதனால் அந்த புக்கை படிக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக அதில் வந்து அவருடைய சின்சியாரிட்டி, அந்த வேவ் வைப்ரேஷன்ஸ் அதில் பதிஞ்சிருக்கும். அந்த பதிஞ்சு வந்து உங்களையும் அந்த இதில் கொண்டு போய் சேர்த்து அந்த படிக்கிறவங்களுடைய இது. அதனால தான் அவர் பகவான் இன்ஸ்பயர் ஆகி இது வந்து இந்த வீடியோவை பகவான் போட சொல்லி போட்டது தான். இதெல்லாம் கராவுடைய இது கிடையாது, எல்லாம் பகவானுடைய தூண்டுதல் தான் போடப்பட்டிருக்கு. அல்லது அவரை புகழ்கிறதோ எழுதல்ல, இயல்பு அந்த மாதிரியான அந்த தவம் எப்படி இருக்கும். இப்போ கராவுடைய லிட்ரேச்சர் புரிஞ்சு அதை இது பண்ணுறதுக்கு எவ்வளோ தவம் செஞ்சுருக்கணும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதனால் சாதாரணமானவங்க அரை பக்கத்தையும் கூட புரிஞ்சிக்க முடியாது கராவுடைய அந்த இது இல்லாமல். ஆக அப்பேற்பட்ட வால்யூங்களை படிச்சிருக்காரு. அதை படித்து இப்போ எஸ்பி ஓரளவு சில வால்யூங்களை படிச்சிருக்காரு. அதனுடைய பயனை பெற்றதில் மெட்ராஸ் ரேடியோவில் மகா புண்ணியவான் இந்த பத்மநாபன், அதையே படித்த ஓரளவு புண்ணியவான் எஸ்பி. சரியா? இது 2 பேர்த்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். நீங்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறதுனால மெட்ராஸ் ரேடியோ வரலாற்றில் இது ஹிஸ்ட்ரி பின்னால் பதிவாகும். உங்களுக்குன்னு இல்லை, மெட்ராஸ் ரேடியோ இது வந்து பதிவாகும். அதில் 2 கராவின் ஆன்மீகமாக ஒரு 2 வால்யூம் வந்து மெட்ராஸ் ரேடியோவிலேயே உருவானது. அப்புறம் வந்து 8 வால்யூம் வந்து மெட்ராஸ் ரேடியோ சமஸ்கிருதத்துக்கு பாணினிக்கு 4000 பக்கங்கள் மெட்ராஸ் ரேடியோவில் தான் உருவாச்சு. அப்புறம் வந்து ஆமாம், அப்புறம் வந்து அந்த கீதையை கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணி அங்கேருந்து ஒரு 15 வருஷம் கீதையை மனசுக்குள்ள பொருளோடு பண்ணிகிட்டு இருந்தோம் மெட்ராஸ் ரேடியோவில் தான். மெட்ராஸ் ரேடியோவில் தான் 6 மொழிகளை கற்றான். தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சு சம்ஸ்கிருதத்தை எல்லாம் தரவாக கற்றான். எல்லாத்தையும் கற்று ஹிந்தி, சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு அந்த தமிழ் கற்றுக்கிறதுக்கு தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு இவர் நம்ம பேர் டகார்னு மறைஞ்சவங்க உங்களுக்கு தெரியுது. அவர் அங்கே தெலுங்கு வாழ்கிற சத்யநாராயணா, நம்ம சாரி டகார்னு பேர் அவங்க ஒய்ஃபு கஸ்தூரி, அவங்க எல்லாமே உதவியில் தெலுங்கெல்லாம் கற்றுக்கிட்டான். அங்கே தான் மெட்ராஸ் ரேடியோவில். இந்த மாதிரி மெட்ராஸ் ரேடியோ உலக வரலாறு படைத்த இடம். அது பின்னால் இது அந்த பதிவு தான் இது. அதனால் உலகில் மெட்ராஸ்லாம் மறைஞ்சாலும் கண்டிப்பாக இதுகளெல்லாம் வரும். இப்போ மெட்ராஸ் ரேடியோ வரும்பொழுது உங்கள் பேர்களும் இதோடு சேர்ந்து வரும். அதனால் அந்த பயனை நீங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சிறப்பாக அந்த வீடியோ போடுறோம். நீங்கள் இதில் ஈடுபட்டு இதை வாங்க, அந்த என்ன அந்த லிட்ரேச்சர் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த 2 வால்யூங்கள்லாம் போட்டிருக்குது. அதனால் நீங்கள் அதில் போய் பாருங்கள். அதுதான் மனிதனுடைய பயன், போகு ஓடுன்னு என்னன்னு இதில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாங்க. அந்த புண்ணியத்தில் நீங்களும் எல்லோரும் சேருங்கன்னு தான் இந்த வீடியோ சிறப்பாக போட்டிருக்குது மெட்ராஸ் ரேடியோ உறவுகளுக்காக. இல்லாவிட்டால் யூ ஆர் மிஸ்ஸிங், யூ ஆர் சிவியர்லி மிஸ்ஸிங். சரிங்களா? அதனால் இவ்வளோ தூரம் இந்த மெட்ராஸில் நடந்த மிராக்கில் நீங்களும் அறிஞ்சு அதில் இன்வால்வ் ஆகி அதனுடைய பயனை பெறணுங்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கு. இல்லாட்டி யூ ஆர் த லூசர். சரிங்களா? நீங்கள் எவ்வளவோ போடுறீங்க, நிறைய போடுறீங்க, அறிவுரைகளாக போட்டு தள்ளுறீங்க. அவைகளெல்லாம் என்ன பயனுடையதுன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள்.
நேற்று போட்டது இன்றைக்கி மறந்து போயிடும், ஒன்றும் தெரியாது. எல்லா அற்புதமான அறிகுறிகள் கொடுக்குறீங்க, ஆனால் அது நடைமுறைக்கு வராது. ஏன்னா உள்ளே இருக்கிற வாசனை அங்கே அப்போதைக்கு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் போயிடும். எப்படி நிறைய பாசமுன்னு இதையை கொஞ்சம் விளக்கணுன்னா அப்போ பொழிச்சுன்னு தெரியும், அப்புறம் வந்து மூடிக்கும். அது போகிறது. அதனால் நீங்கள் போடுகின்ற எதுவுமே அப்போதைக்கு அப்போ இருக்கக்கூடியவைகள் தான். எல்லா அறிவுரைகளும் எல்லாமே நீங்கள் போடுற எல்லா போஸ்டிங்களும் நெடிய பயனுக்கோ அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்கோ பயன்படாது. ஏன்னா உள்ளே இருக்கிற கசமாலம் வாசனைகள் விடாது. இல்லைங்க தான். எவ்வளோ பெரிய தத்துவம் பேசினாலும் எல்லோரும் அறிவுரை சொல்கிறாங்க, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளே தங்காது, ப்ராக்டிக்கலுக்கு வராது. நீங்களே யோசிச்சுப்பார். ஏன் அதனால் அது வரணும் அப்படின்னா முறையான ஆன்மீக பயிற்சி செஞ்சாகணும். அதுக்கு நம்ம வந்து ஓம்காரா ஓம் blogspot.comல அதுக்கு போட்டிருக்கிறோம். அதை போய் பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து போட்டது நான் நண்பர்களே, அதனால தான் உங்களை இதில் சிறப்பு. அதனால் நீங்கள் உங்களோட ஒருவனாக இருந்து வந்திருக்குது. அதனால் இந்த கரா ஓம்காரா ஓம், தட் இஸ் Kara Omkara Om, the greatest super scientist the world has ever known. Kara Omkara is the non-violence revolutionary AAVS ஜகத்குரு யுக புருஷா. ஏமா சத்தியபோகம் பிறக்க போகிறது, அதுக்கான லிட்ரேச்சர் தான் இவன். சாதாரணமானது அல்ல, விளங்கிக்குங்க. உலகத்தையே மாற்றக்கூடியதான இது அப்பேற்பட்ட யுக புருஷா இது. இந்த கரா ஓம் புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே ஏற்கிறது சத்தியம். இது உலகம் போக ஓல்டாக டைம் வரும் ஒரு காலத்தில், விளங்குதா? அவ்வளவு தூரம் இருந்த அந்த மெட்ராஸ் ரேடியோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம், அந்த புண்ணிய பூமி அது இந்த மாதிரி இருந்தது, விளங்குதா? அதனால் நீங்களும் அந்த பயனை பெறணும் அப்படிங்கிற ஒரு அன்பான இதனால தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து இது நீங்கள் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த உண்மையான ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன, போகோடுன்னு என்ன, அதுக்கு நம்ம பங்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். என் அருமை மெட்ராஸ் ரேடியோ உறவுகளை, உங்களுடைய முழு நன்மைக்காக. நீங்கள் வராமல் இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்களுக்கு தான் பெருநாட்டம். அப்படித்தான் சுருதின்னு சொல்லும். எப்படியோ ஞானத்தை பெற்று இல்லாவிட்டால் எவ்வளோ பெரிய நட்டம் என்று. அதனால் அப்பேற்பட்ட ஞானத்தை, உண்மையான இதைகளை கொடுக்கறது இந்த கோலீஸ்வரி தான். அது இதுவரைக்கும் 12,000 வருஷமாக அந்த இதனால் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ விஸ்வமகாமனுடைய பேரருனால வெளிவந்தாச்சு. அதுக்கான இவைகள் தான் 52, இதனுடைய விளக்கங்கள் தான் 52 வால்யூம். அதை நீங்கள் மிஸ் பண்ணலாமா? தயவு செய்து பாருங்கள். மற்றவர்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது பார்க்குறது தான் மனித வாழ்க்கையினுடைய இது. அப்படியும் பார்க்க சொல்ல, இதைகளை பாருங்கள். அதே அப்புறம் இதே தானே இழுத்து. அதனால் என் அருமை மெட்ராஸ் ரேடியோ உறவுகளை இதில் வந்து பாருங்கள். இதை மற்ற எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கள். ஒரு தடவை இங்கே வாங்க, இங்கே வந்து அந்த லிட்ரேச்சர் இதுகளை எல்லாம் பாருங்கள். இவ்வளோ தூரம் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்குங்க. இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாம் எத்தனையோ குரூப் இருக்குது, ஆயிரக்கணக்கான குரூப் இருக்குது சோசியல் மீடியாவில். அதில் உங்களையும் ஒரு குரூப் ஒரு காலத்துல எல்லாம் போயிடும். நம்ம எல்லாம் சத்த வரைக்கும் அந்த குரூப்பை யார் மெயின்டைன் பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மெட்ராஸ் ரேடியோ மற்ற குரூப்புகளெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் கராவும் பத்மநாபம் தான். அந்த பத்மநாபன் போட்ட லிட்ரேச்சரை நீங்கள் போகாமல் இருக்கிறது எவ்வளோ புண்ணிய குறைச்சலுங்கிறத யோசிச்சு பார்த்துக்குங்க. அது என்னன்னு பாருங்கள், அப்புறம் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அதனால் என் அருமை மெட்ராஸ் ரேடியோ உறவுகளை உங்களோட அன்போடு உங்களுடைய பாதங்களை வணங்கி, ஏன்னா மனித பிறப்பு கிடைக்கிறது அவனோட நிலையாமை உணருங்க. எப்போ வேணாலும் பாருங்கள், இந்த மெட்ராஸ் ரேடியோ பார்த்தீங்கனாலே அந்த நிலையாமை உணர்ந்துடலாம். அதை பார்த்து உணருங்க. உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி கேட்குறேன் பணிவோடு. ஏன்னா மனித வாழ்க்கை கிடைக்கிறத அவ்வளோ சுலபம் இல்லை. அது கிடைச்சதுனால இந்த மாதிரி ஆன்மீக பாதைக்கு எல்லோரும் வர முடியாது. சதகோடி ஜென்மயிர் புண்ணியர் வினா லபியதே இல்லாமல் கிடைக்காதுங்கிறத மகான்கள் சொன்னதுனால உங்களோட பணிவோடு கரா வேண்டிக்கிறேன். ஏன்னா கரா இஸ் த பாட்டமோஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் த ஹியூமானிட்டி. அப்படித்தான் பகவான் வந்து இவனை பண்ணியிருக்கார். அதனால் என் அருமை மக்களே, இதுக்குள்ளே போங்க, போய் இது என்னென்னு பாருங்கள். பத்மநாபனை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவருடைய விளக்கமெல்லாம் வரும்.
விளங்குதா? அதனால் அவரோடு சேர்ந்து எங்களோட ஒன்றா எங்களோட ஒன்றா வாங்க அப்படின்னு தான் உங்களை அன்போடு அழைக்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு அழைச்சதுனாலும் இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லார்களுக்கும் இதே தான். அதனால தான் இதை நம்ம இது யூடியூப்பில் தான் ஒன் ஆஃப் இதில் கராஸ் ஏஏவிஎஸ்எஸ் வேர்ல்டு பேஜில் தான் இதை போட போகிறது. மற்றவங்களுக்கு எல்லாமே இது ஷேர் பண்ணப்படும். அதனால் இது என்றைக்கும் அழியாது இந்த யூடியூப் இது. அதனால் என் அருமை மக்களை உணர்ந்து உங்களுக்கு பணிவன்போடு வேண்டிக்கிறது. இந்த 2 வெப்சைட் கொடுக்குற வெப்சைட்டில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதுலேருந்து சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இது மனித வாழ்க்கை என்னங்கிறத அதை அடியெடுத்து வச்சுருங்க. அப்புறம் கவலை இல்லை. அந்த காலேஜா அப்படிங்கிற மாதிரி மாமேவ ஸ்மரன் முக்தா கலைபரம். அந்த காலத்தில் இறுதி கட்டத்தில் பகவான் நினைக்க முடியாது. நீங்கள் 24 மணி நேரம் இருந்து வந்தாலோடைய இறுதி கட்டத்தில் அந்த நினைப்பு வராது. ஏன்னா அந்த வாசனை முட்டிகிட்டு வந்துடும். எது பிறப்படுக்கிறதோ அந்த வாசனை தான் வந்துடும். அதனால் அப்படி முடியாது. ஏசாம் ஸ்திதிக்கு பார்த்தா அதனால் கடைசியில் 2வது அத்தியாயத்தில் 2வது கடைசி ஸ்லோகத்தையும் பாருங்கள் கீதையில். அதனால் என் அருமை அன்பர்களே உங்களை பணிவோடு வேண்டிக்கிறது. இந்த கராவுடைய வெப்சைட்டுக்கு போங்க, பத்மநாபனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் எல்லா இதுகளும் இது பண்ணுவார். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போங்க, இதுகளெல்லாம் படிங்க, சந்தேகம் கேளுங்க. நம்ம எப்படி பண்ணலாம், அதை ப்ரமோட் பண்ணலாங்கிறதுக்கு இதுக்கு வாங்கன்னு உங்களை அம்போட கரா கூப்பிட்டோம். உங்களுடைய புண்ணியம் எப்படி இருக்குதோ தெரியாது. எப்படி இருந்தனாலும் கராவுடைய கடமை இது செஞ்சாச்சு. ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. ஓம் ஹோசாபோவாய நமஹ. ஓம் ஜகத்குரு சத்குரு மகாசித்தர் பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனையே நமஹ. ஓம் ஜகத்குரு சத்குரு பகவான் ஸ்ரீ ஹோலி ஸ்ருதியே நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உலக மக்களே, இங்கே குறிப்பாக மெட்ராஸ் ரேடியோ உறவுகளே, இதுதான் மகாசித்தர் பீடம். மகாசித்தருடைய திருப்பூர் மகாசித்தர் இது அவருடைய பாதரட்சைகள். இது கங்கை நீர் 1985 1985 கரா அம்மாவோடு காசி சென்றப்போ எடுத்துகிட்டு வந்தது. இன்னும் அணுவளவும் கெடாமல் புனிதமாக அற்புதமாக இருக்கிறது. எத்தனையோ 30 வருஷத்துக்கு மேலே ஆகி அது கராவுடைய இல்லத்துக்கே வந்து கைவல்யம் போதித்த மகாபிரபு மகா கோவிந்த சுவாமி அவர்கள் இவருடைய மகாசித்தருடைய பேரருளால் கரா மூலமாக வந்தவைதான் இந்த கோலி. இதோ இந்த பீரோவில் இருக்குது பாருங்கள், அடுக்கி வைத்திருக்குது இல்லையா? இவை எல்லாமே கரா மூலமாக வந்தவைகள், விலைக்கு வாங்கி அடுக்கப்பட்டவைகள் அல்ல. எவ்வளவு பளபள என்று இருக்கிறது பார்த்தீர்களா? இதெல்லாம் கரா பப்ளிஷ் பண்ணது அல்ல. நம்ம மெட்ராஸ் ரேடியோ அருள் புரிந்த வி பத்மநாபன் அவர்களுடைய கைவண்ணம். அதனால தான் கரா வந்து எப்பேற்பட்ட புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த அற்புதமான உலக மகா இலக்கியம் இது. ஏஏவிஎஸ்எஸ் வேர்ல்டு உருவாகி இந்த உலகத்தை இந்த மணி செக்ஸ் வயலன்ஸ் வரி இந்த உலகத்தை மாற்றி ஏஏவிஎஸ்எஸ் வேர்ல்டு உருவாகிறதுக்கான லிட்ரேச்சர் தான் மகாசித்தர் கரா மூலமாக அருளின இவைகள்.
இவைகளை புத்தக வடிவில் பிரிண்ட் அல்ல, தட் இஸ் ரேசர் இது பிரிண்ட் போலவே இருக்கும் கம்ப்ளீட்டாக. அப்படி போட்டால் தான் இதில் பத்மநாபனுடைய இவைகள் தான். இதில் வந்து மொத்தம் 10 வால்யங்கள், மொத்தம் இப்போதைக்கே 52 வால்யங்கள். அதில் பத்மநாபன் போட்டு கராகையில் ஒப்படைத்த இந்த வால்யங்கள் இப்போ த ஹோலி டாடு சொல்லக்கூடிய கராவுடைய ஒர்க்ஸ், ஏவிபி, ஆடியோ வீடியோ புக்ஸு, அந்த புக்ஸில் இது முதல் வால்யூம் வந்து சில காப்பீஸ். அதனால் இது வந்து 1, 2, 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆக இவைகள் எல்லாமே இருக்கும். இதுதான் பகவான் விஸ்வமகாமணியினுடைய ஒரு ஃபோட்டோ. இதுதான் அந்த ஹோலி சுருதி. இது ஹோலி சுருதி டெம்பிள். ஸோ இந்த ஹோலி சுருதி டெம்பிள், இந்த மகாசித்தர் வேடம் வந்து ஹோலி சுருதி டெம்பிளில் இது வந்து சாங்டம் சாங்டோரியம். இது அதில் இந்த ஹோலி சுருதி இது அதனுடைய கராவுடைய அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இது. அப்புறம் இது தத்துவார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஓங்காரத்திலிருந்து தான் ஹோலி சுருதி வந்தது. அந்த விநாயகப் பெருமான் 3 பக்கம் இருக்கிறது அந்த ஓங்கார வடிவத்தை குறிக்கிறது தான். அது வலம்புரி சங்கு, அதுவும் ஓங்காரத்தை குறிக்கிறது தான். இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய அன்னங்கள், அது 2 சுருதி போதிக்கின்ற ஏஏவிஎஸ்எஸ் யோகா முறை, அது ஒரு வகையான யோகா முறை. இப்படி இது எல்லாமே பத்மநாபன் போட்ட இவைகள். இது சாதாரண காரியம் கிடையாது. இவைகளெல்லாம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாமே பூராமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பூரா ஆக்ஸ்ஃபோர்டுக்கு நெக்ஸ்ட்டு டு ஆக்ஸ்ஃபோர்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதனுடைய உள்ளே இருக்கிறத கொஞ்சம் நேரத்தில் கரை காட்டுவோம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பூரா இந்த ஹோலி டாட் வால்யூம்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு குரு, ஏஏவிஎஸ்எஸ் குரு. எப்படி வந்து சிங்குகளெல்லாம் நூலேவே குருவாக கருதுகிறாங்களோ அதுபோல தான் இது இங்கேயும். ஆக அப்படி இங்கே வந்து இருக்குது. இது ஒவ்வொன்றும் குரு. அதனால் இங்கே யார் வேணாலும் வந்து படிக்கலாம். புத்தகத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே வந்து படிக்கலாம், தியானம் பண்ணலாம். இந்த மடக்கு என்று வச்சிருக்கிறது, இந்த மடக்கில் வைத்து இந்த பாயை விரித்து உட்கார்ந்து குரு போதிக்கிறார் என்று இந்த மடக்கில் வைத்து இப்படித்தான் இதை படிக்க வேண்டும் முறையாக. நம்ம ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளவு நன்மை அந்த பொருளிலிருந்து கிடைக்கும். இது பகவான் விஸ்வமகாமனுடைய விஸ்வோபநேசனுடைய உள்ள இது கராவை ரெட்டைக்கோடு போட்டு 1 வருஷத்துக்கு மேலே எழுதி அதை அப்படியே பத்மநாபன் வந்து இப்படி வால்யூங்களாக போட்டிருக்காரு. அந்த வால்யூத்தில் உள்ள எல்லாம் ரெட்டைக்கோடு போட்டதுனால இதுக்கு பிரிண்ட்டே தேவையில்லாத மாதிரி இருக்குது. இது போட்டு அதே போல் இவைகளெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாமே பகவான் விஸ்வமகாமனுடைய இவைகள். இதில் இந்த 2 வால்யூம் இருக்கிறது இல்லையா, கராவின் 1980s ஆன்மீக உரைகள். கரா 1980s ஆன்மீக உரைகள். கரா வந்து 1980s இருந்த கரா, அந்த கராவுடைய ஆன்மீக உரைகள் தான் இது வந்து இந்த வால்யூம் 1, 2 வால்யூம். இது முழுக்க சென்னையிலேயே பத்மநாபன் அந்த இதில் ரெக்கார்டு பண்ணி அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டு இருக்கும்,
அது வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணுறதுக்கான எந்த வசதியும் இப்போ கிடையாது. அந்த டேப்புலேயே பதிவு பண்ணி அப்புறம் அந்த டேப்பை போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணாங்க. அவருக்கு சற்று பத்மநாபனுக்கு உதவுனது ஜெகநாதன் ஒருத்தரும் நம்ம எஸ் பாலசுப்ரமணியம் மெட்ராஸ் ரேடியோ இந்த சத்சங்கத்தில் அங்கத்தினர்களாக இருந்தவங்க. ஆக இப்படி இதில் பத்மநாபனுடைய புண்ணியம் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத காட்டுறது தான் இந்த மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப்படுறது. இது பதிவு பண்ணுகிறது. இது காலங்காலமாக பத்மநாபன் எங்கே பிறந்தாலும் இந்த புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது எல்லாம் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எத்தனை லட்சம் வருஷம் போனாலும் இந்த பதிவு அழியாது. ஆக இது வந்து இந்த மெத்தடில் பத்மநாபன் போட்டு கொடுத்துருக்கின்ற மெத்தடு அற்புதமான மெத்தடு. அதை உள்ள விரிச்சே காட்டுகின்றான் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இதுதான் இது வந்து இது ஒரு வால்யூம். எத்தனையாவது வால்யூம்னா இந்த ஜிபிகேன்னு சொல்லக்கூடிய த கிரேட்டஸ்ட் புக்கு. இப்படி ஆரம்பத்தில் இப்படி ஒன்று போடுவார், த ஹெச்டி சேப் சிண்டிகேட். இது ஹெச்டி சேப் சிண்டிகேட். இது ரெஜிஸ்டர் பண்ணது இந்த ஹெச்டி சேப் சிண்டிகேட்டின் சார்பாகத்தான் பத்மநாபன் கிணி போட்டது. இதில் த ஹோலி டாட் ஆன் த டிவைன் ஜிபிகேஎன். த ஹோலி டாட் அப்படின்னா டிவைன் ஏஏவிஎஸ்எஸ் டெமிட்ரிக். இதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம பின்னால் அதில் சொல்லுவோம், பார்த்துக்குங்க. அந்த டிவைன் ஜிபிகேஎம்னா த கிரேட்டஸ்ட்டு புக்கு கைவல்ய நவநீதம். ஏன் கிரேட்டஸ்ட் புக் அப்படின்னா முதல்ல இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லோரும் யாராக இருந்தாலும் பாவிக்குள்ளும் பாவியாக இருந்தாலும் நீ ஞானத்தப்பத்தினாலேயே வரலாம்ங்கிற கீதைக்கு ஏற்பட மாதிரி முதல்ல தமிழில் வந்த தத்துவ நூல் ஒரே நூல் கைவல்யம். தமிழில் இருக்கக்கூடிய ஒரே நூல். இது வரைக்கும் இந்த கைவல்யம் போல் ஒரு நூல் வந்ததில்லை. தமிழில் இருக்கக்கூடிய ஒரே நூல் தத்துவ நூல் கைவல்ய நவநீதம் தான். வேறு எந்த நூலும் இல்லை. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், அது கான்டென்ட்டு கொடுத்துருப்பார். இதுகளெல்லாம் எவ்வளவு உழைப்பு இருக்குங்கிறது, கொஞ்சம் டெடிக்கேஷன் இருக்குதுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆக கம்ப்ளீட்டாக முதற்குறிப்பாக அகராதி, கைவல்ய நவநீதம், அதாவது பாடல் முதல் குறிப்பாக அகராதி, த ஹோலி டாட் ஆன் த டிவைன் ஜிபிகேன் ஏஎவிஎஸ் டெமிட்ரிக் ஆன் த கைவல்ய நவநீதம் ஆஃப் மகா ஜகத்குரு பகவான் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதம். புக்கு 8. இதில் வந்து பாடல் முதற்கு வேர்சஸ் இண்டெக்ஸு டெமிட்ரிக்கில் விளக்கப்பட்டுள்ள இதையெல்லாம் போட்டு அந்த பக்கங்களோடு கொடுத்துருவார். இதுகளை எல்லாம் போட்டு அப்போ எவ்வளோ தூரம் உழைப்பு பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக போட்டிருக்கும். அதில் வந்து முதல் பக்கத்தில் இப்படி த ஹோலி டாட் என்று பூராமே பார்த்தா அற்புதமாக இதுகளை இது பண்ணியிருப்பார். பி த விட்னஸ் அண்ட் பி ஃப்ரீ, இந்த மாதிரி கிராஃபிக்கெல்லாம் இது பண்ணி இதனுடைய வரலாறு சுருக்கம் இருக்கும். இது விநாயகப் பெருமானுடைய இது வந்து கைவல்ய இதுதான் கைவல்ய நவநீதத்தின் உண்மையான குரு யார் அப்படின்னா இந்த மகா ஜகத்குரு பகவான் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகளுடைய நன்னில்னு போட்டு விநாயகப் பெருமானை, அதாவது பகவான் தான் இதெல்லாமே செஞ்சது அப்படிங்கிற குறிப்பாக காட்டக்கூடியது. அப்புறம் வந்து அடுத்தது இந்த தலைப்போடு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெமெட்ரிக் டாட் இருக்கும். அப்புறம் பகவான் ராமகிருஷ்ணருடைய படம் இருக்கும். அப்புறம் சுவாமி மகாசத்தருடைய படம் இருக்கும். அப்புறம் இந்த கைவல்ய நவநீதத்தை போதித்த கராவினுடைய இல்லத்திலேயே ஒரு மாதம் தங்கி கைவல்ய நவநீத நானாஜீவ கட்டணத்தை போதித்த மகாத்ரவி பகவான் மகா கோவிந்த சுவாமிகளுடைய ஃபோட்டோ. இதையெல்லாம் அற்புதமாக கிராஃபிக் போட்டு தனித்தனியாக கொண்டு போய் பிரிண்ட் போட்டு இதுகளை எல்லாம் ஆட் பண்ணி இது கராவுடைய இந்த
இதில் வரக்கூடிய இது போஸு, இது எப்போவோ எடுத்தது ஒரு அன்பர்னால், அதை அப்படியே முகவாக போட்டுருவார். இப்படி ஒவ்வொரு வால்யூமில் இந்த மாதிரி போட்டுருவார். இது பகவானுடைய பாதகுருடுகள். இதுதான் மகாசத்தருடைய பாதகுருடுகள் நம்ம அதில் காட்டணுமே அது. இப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தேகம் தெளிதல் படலில் உலகமான அஞ்ஞானம் அந்த பாட்டு முதல் போட்டு எத்தனையாம் பக்கம்னு போட்டிருப்பார். இப்படி பாடல் எண்ணு பக்க எண்ணு போட்டு பாடல் எண்ணு போட்டிருப்பார். அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி அப்படின்னா பத்மநாபன் தான். அதுதான் மெட்ராஸ் ரியாவுடைய கர்றாங்கோடு அவ்வளவு இல்லை. ஆக அவ்வளவு சின்சியாரிட்டி இருந்து கம்ப்ளீட்டாக அவருடைய தெய்வீகமான புண்ணியம் அவருக்கு இந்த மாதிரி போட்டு பாருங்க. பாட்டு முதல்ல இதே தமிழ்லேயும் ஆங்கிலத்தையும் இப்படி ஒவ்வொரு வால்யூமுக்கு அவர் போட்டது இப்போ பப்ளிஷ் பண்ணது மொத்தம் 10 வால்யூம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 10 வால்யூம். இன்னும் பாக்கி அதுகளை எல்லாம் எடுத்து இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே இருக்கிறத கரா இருந்தது எல்லாமே எடுத்து அது எல்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுகளை எல்லாம் அந்த தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய கிராஃபிக் இது எல்லாமே ஃபோட்டோ அற்புதமான பிரிண்ட் எடுத்து தனித்தனி பிளேட்டாக எடுத்து இடையில வச்சு ஒவ்வொரு பேப்பராக எடுத்து வச்சு உழைப்பு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவ்வளவு உழைப்பு, புனிதமான உழைப்பு, தவம். இது உழைப்புங்கிறதல்ல, தவம். இந்த மாதிரியான தவத்தை செஞ்ச புண்ணியவான் தான் இந்த பத்மநாபன் என்பது இது மெட்ராஸ் ரேடியோ கொடுத்த. அதனால் இது மெட்ராஸ் ரேடியோனுடைய கொடை பத்மநாபன். எதுக்கு? உலகத்துக்கு. அப்போ இது உலக இலக்கியம் கம்ப்ளீட்டாக மாற்றுறது. இது பார்த்திங்கன்னா இதில் ஆங்கிலத்தில் இருக்கும், கூட கிராஃபிக்கெல்லாம் இருக்கும், அப்புறம் ஆங்கிலத்துலேயும் அப்புறம் தமிழில் இருக்கும். அந்த சமஸ்கிருதத்திலிருந்து அந்த இதுகளை பார்த்திங்கன்னா அந்த சுருதியிலிருந்தும் வேதத்திலிருந்தும் சுருதிகளிலிருந்தும் கீதையிலிருந்தும் இந்த மாதிரி ஏராளமான சமஸ்கிருத நூல்களிலிருந்து கோட்டிங்கோடு இது வரும். அப்போ இந்த கைவல்லி நூல் எவ்வளோ பெருசுன்னா இந்த கைவல்லி நூலுக்கு மட்டும் 8 வால்யூம் இந்த மாதிரியான ஒரு வால்யூம் பார்த்துங்களா. ஒவ்வொன்றும் சுமார் 500 பக்கம், 450 to 500 பக்கம் இருக்கும். இந்த மாதிரி 8 வால்யூங்கள் இருக்குது. எல்லாமே மிராக்கிள். இந்த கைவல்லி நவநீதம் சின்ன நூல் தான், இவ்வளவு தான். இதுதான் இந்த கைவல்லி நவநீதம். இந்த கைவல்லி நவநீதம் இவ்வளவு சின்ன நூலுக்கு இந்த மாதிரியான 8 வால்யங்கள் கரா மூலமாக மகாசத்தர் கொடுத்து அருளியிருக்காரு. அதையே பிரிண்ட் போட்ட புண்ணியம் முதல் முறையாக பத்மநாபன். சும்மா சாதாரணமானதல்ல, அதுக்கு முன்னுரை அந்த பொருள் அடக்கங்கள் இவைகளை எல்லாம் எடுத்து ரொம்ப சின்சியராக அற்புதமாக பர்ஃபெக்டாக அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும் எல்லாமே. அதனால் இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டினுடைய எடிஷன் போல் இருக்கும். என்ன ஆக்ஸ்ஃபோர்டு எடிஷன் இன்னும் பேப்பர் அது நல்லா இருக்கும். அப்புறம் கீழே பைண்டிங் இல்லாமல் இந்த இருக்குது. அவ்வளோ 2 தான். ஆனால் அந்த பிரிண்ட்டு அந்த இவைகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு. இதெல்லாம் தமிழில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தத்துவார்த்தமாக இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படித்ததுன்னா இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை காட்டக்கூடிய உலகத்தில் முதல் முறையாக ஏற்பட்ட இந்த லிட்ரேச்சர். இதனால தான் இவ்வளவு லிட்ரேச்சருக்கு இந்த மாதிரி 52 வால்யங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கிராஃபிக்கை கரா போட்டதை சாதாரணமான இந்த கிராஃபிக்கை அப்படியே படத்தோட அந்த கிராஃபிக்கை அப்படியே போட்டு இது பண்ணியிருக்கார் தனித்தனி பிளேட்டாக. இந்த மாதிரி பத்மநாபனுடைய புண்ணியத்தை ஈடும் கிடையாது, இணையம் இல்லை. இந்த மாதிரி முதல் முறையாக அவர் இந்த இதை போட்டிருக்காரு. இதில் சிறப்பு என்னென்னா, இது மெட்ராஸ் ரேடியோ அளித்த வரப்பிரசாதம் பத்மநாபன். அதனால தான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம்.
என்னென்ன விபி வி பத்மநாபன் விபி ஏ டிவைன் ஜெம் பிளஸ்டு பை மெட்ராஸ் ரேடியோ, பிளஸ்டு பை த மெட்ராஸ் ரேடியோன்னு கொடுத்துருப்போம். ஆக இந்த மாதிரி இதுதான் இது பத்மநாபன் முதல் முறையே இவருடைய மெத்தட்லேயே பின்னால் இது பண்ணிக்கலாம். இப்போ சுருதிக்கு இந்த ஹோலி சுருதிக்கு 18 வால்யூம் கரா மூலமாக இந்த மகாசித்தர் அருளியிருக்கார். ஆக 18 வால்யங்களும் ஒவ்வொன்றும் 450 to 500 பக்கம். அதையும் அவர் எடிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. எடிட் பண்ணுறதுனா எந்த கருத்து இதுகெல்லாம் கிடையாது. அதாவது அவருக்கு தெரிஞ்ச, அதாவது எழுத்துப்பிழை, ஏதாவது இலக்கணப்பிழை ஏதாவது இருந்ததுன்னா நம்மக்கிட்ட சுட்டி காட்டிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்குவார். எல்லாம் பண்ணின பிறகு கராவை கூப்பிட்டு மணிக்கணக்கில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணிக்குவார். அதனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எடிஷனுமே பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த பிழையும் இல்லாமல் அற்புதமாக இருக்கும். ஆக இது இந்த வீடியோ இந்த பத்மநாபனுடைய எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி. அதனால் எங்கள் மெட்ராஸ் ரேடியோ சாதாரண இல்லை. மெட்ராஸ் ரேடியோ இப்போ இருக்கிற இடம் தெரியல, சுடுகாடு போல் இருக்கிறது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே எதுவும் இல்லை, ஆனால் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அங்கே இருந்தவர்கள் எல்லாமே ஒரு நாள் எல்லாம் போயிடுவோம் நம்ம எல்லாம். ஆனால் கராவுடைய ஒர்க்ஸும் பத்மநாபனுடைய அது போட்டதும் என்னைக்கு இருக்கும். ஆக ஏன்னா இது கம்ப்ளீட்டாக போகு வேர்ல்டு, ஏஏவிஎஸ்எஸ் போகு வேர்ல்டுக்கான லிட்ரேச்சர் 52 வால்யங்களை எல்லாமே போகு வேர்ல்டு மகாசித்தர் கராமூலம் அருளிய வால்யூம்கள். அதனால் என் அருமை மக்களே இதை உணர்ந்துக்குங்க. இதுக்காகத்தான் கரா இது கராவுடைய ரெசிடென்ஸு. அதில் இந்த கோயில் கருவறை, இந்த மகாசித்தருடைய பீடம் அப்படின்னு சொல்கிறது. அந்த பீடத்தை நம்ம அந்த பாதுகையை காட்டும். அங்கே மகாசித்தருடைய பாதுகை அங்கே இருக்குது. விநாயகர் பெருமான் முன்னால் இது